சென்னை ஆவடி அருகே பள்ளி மாணவர்கள் ஆபத்தான வகையில் பேருந்தில் தொங்கிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை முதல் ஆவடி திருவள்ளூர் வரை பயணிக்கக்கூடிய அரசு பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான நிலையில தொங்கிக் கொள்ளக்கூடிய அந்த காட்சி என்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. ஆவடி முதல் சென்னையிலிருந்து ஆவடி வரை பயணிக்கக்கூடிய 572 என்கிற எண் கொண்ட அந்த பேருந்தில் படி மட்டுமல்லாமல் ஜன்னல் வரைக்குமே மாணவர்கள் தொங்கி செல்லக்கூடிய அந்த காட்சி என்பது சமூக வலைதளங்கள்ல தற்போது வைரலாக பரவி வருகிறது. இந்த அதாவது ஆவடியிலிருந்து திருவள்ளூர் வரை இருக்கக்கூடிய இந்த சாலையில பொதுவாகவே அனைத்து பேருந்துகளையும் இதே போல மாணவர்கள் படியில் அதிக அளவு தொங்கி செல்லக்கூடிய காட்சிகள் தான் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இதற்கு காரணம் அப்பகுதியில போதிய அளவு பேருந்து வசதி இல்லாததுதான் இதற்கான காரணம் என்றும், காலை மற்றும் மாலை வேளைகள்ல மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் போது, அலுவலகத்துக்கு செல்லும் போதும், அதே போல வீடு திரும்பும் போதும் போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததன் காரணமாகத்தான் பேருந்துகள்ல அதிக அளவு கூட்டம் என்பது இருக்கிறது. அதனால்தான் மாணவர்கள் இது போல படியில் தொங்கி செல்லக்கூடிய அந்த காட்சி என்பது தினந்தோறுமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் ஏற்கனவே இப்பகுதியில பேருந்தின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்த போதும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அது போன்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தற்போது வரைக்கும். அதே போல மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்துகளின் கதவுகளை மூடிய பின்னர் தான் இயக்க வேண்டும் என்கிற உத்தரவு இருந்த போதும் பொதுமக்கள் அதிக அளவு கூட்டமாக பேருந்தில் இருப்பதன் காரணமாக ஓட்டுநர்கள் அந்த கதவுகளை மூடாமல் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அதன் காரணமாகவும் மாணவர்கள் இந்த படிகளில் தொங்கி செல்கிறார்கள். இருந்த போதும் எந்த மாணவர்களாலும் விபத்தில் சிக்கி உயிரிழக்கு முன்னு போக்குவரத்து கழகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி செல்வா.